ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வியாழக்கிழமை குபேர பூஜையில் இந்த ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வையுங்கள். நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்காத பணவரவு நிச்சயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன பொருள், அதை வைப்பதினால் என்னென்ன நம்மளுக்கு நற்பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் எல்லோருமே பணவரவு அதிகரிக்கணும், கடன் தொல்லைகள் தீரணும் அப்படிங்கிறதுனால நிறைய பூஜைகள், வழிபாடுகள், பரிகாரங்கள் நம்ம செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே இந்த குபேர பூஜை செய்வது மிக மிக சிறப்பு. அப்படி குபேர பூஜை செய்யும் போது இந்த ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்கும்போது நம்மளுடைய பணம், செல்வம், பேர், புகழ் இது எல்லாம் நம்மளை தேடி தானாகவே வரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அப்படி ஒரு மகத்துவமான பொருளை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குபேரர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், செல்வங்களுக்கு அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் பெருமாளினுடைய திருமணத்திற்கே கடன் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த குபேரருடைய வேலை என்ன அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரிடம் கிடைக்கக்கூடிய செல்வத்தை சிந்தாமல் சிதறாமல் நம்மளிடையே ஒப்படைக்கும் ஒரு வேலையை தான் இந்த குபேரர் செய்வார். ஆக நம்ம வீடுகளில் லட்சுமி குபேரர் படம் நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமானது. அப்படி உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அந்த படத்தை நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணிக்கோங்க. தாமரை பூக்கள் கண்டிப்பாக வைக்க வேண்டும். அது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி நீங்கள் இந்த குபேர பூஜை செய்யும் போது நாணய அர்ச்சனை, அதுவும் 5 ரூபாய் நாணயங்களை 108 நாணயங்கள் நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது மளிகை கடைகளில் போய் நீங்க சேஞ்சு கேட்டீங்க அப்படின்னா அவங்களே கண்டிப்பா கொடுக்குறாங்க. அப்படி கூட நீங்க அந்த 5 ரூபாய் நாணயங்களை ஒரு 108 நாணயங்களை நீங்க வச்சு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேரரை இந்த நாணய அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நம்ம வீட்டில் மிகப்பெரிய ஒரு செல்வ நிலைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம், கண்டிப்பாக இந்த நெய்வேத்தியத்தை நீங்க வைக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய் சிறு நெல்லிக்காய் இல்லைங்க, பெருநெல்லிக்காய். இந்த பெருநெல்லிக்காய் வைப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. ஏன் இது அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குபேரருக்கு ஒரு காலத்துல தன்னிடம் இருந்த செல்வம், நாடு, நகரம் அனைத்தையுமே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தது. அப்ப குபேரர் சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தார். அப்ப சிவபெருமான் சொல்லாராம், இந்த நெல்லிக்காய் மரத்தை நீ வளர்த்துட்டு வா, உன்னுடைய இழந்த செல்வம், நாடு, நகரம், பணம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். உடனே குபேரர் தன்னுடைய இல்லத்தில் இந்த நெல்லிக்காய் மரத்தை வளர்த்து வந்தாராம். அதற்கப்புறம் தானாகவே அவர் இழந்த செல்வம், நாடு, நகரம் எல்லாமே திரும்ப கிடைத்தது அப்படின்றது புராணங்களில சொல்லப்பட்டிருக்குது. அவ்வளவு விசேஷமானதுதான் இந்த நெல்லிக்காய் மரம். உங்க வீட்டுல இந்த நெல்லிக்காய் மரம் வளர்ப்பதற்கு இடம் இருக்குது அப்படின்னா தாராளமா இந்த நெல்லிக்காய் மரத்தை நீங்க வளர்க்கலாம். அதே மாதிரி இந்த குபேர பூஜையில நீங்க கண்டிப்பாக வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயை ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு 5-6 நெல்லிக்காய் வரைக்குமே கிடைக்கும். அப்படி இந்த நெல்லிக்காயை நீங்க நெய்வேத்தியமாக வச்சுட்டு இதை நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பூஜைகள்லாம் நிறைவு செய்ததுக்கு அப்புறமாக நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதை நெய்வேத்தியமாக வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லும்போது குபேரரினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்துடலாமா? ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு அட்டாச் பண்றேன், பார்த்து எழுதி வச்சு நீங்க இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி மனதார குபேரரை பிரார்த்தனை பண்ணிக்கணும். மகாலட்சுமி தாயாரின் கருணையால் எங்களுக்கு நிரந்தர செல்வம், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு, அதே மாதிரி ஏற்ற வேண்டிய தீபங்கள் சொல்ல மறந்துட்டேங்க. குபேர தீபம் தான் நீங்க ஏத்தணும்.
குத்து விளக்கு நீங்க ஏத்துறீங்க, காமாட்சி விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா கூட இந்த குபேர பூஜையில் நிச்சயம் கண்டிப்பாக இடம்பெற வேண்டியதும் இந்த குபேர தீபம். உங்களுக்கு குபேர விளக்கு இல்லை அப்படின்னா அகல் விளக்கு ஒன்று ஏற்றிக்கோங்க. ஆனால் குபேர விளக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப விசேஷமானது. வியாழக்கிழமை குபேர பூஜையில் இந்த குபேர தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த மந்திரத்தையும் 108 முறை சொல்லி மனதார மறுபடியும் குபேரரை பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்கள் பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். சரி, இப்போ நெய்வேத்தியமாக நீங்கள் நெல்லிக்காய் வைக்க சொன்னீங்களே, அதை என்ன பண்ணுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனைவருமே அதை அந்த நெல்லிக்காயை சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய நெல்லிக்காய் வச்சுட்டாங்க அப்படின்னா ஜூஸ் போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஜூஸ் போட்டு எல்லாருமே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே குடிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குபேர பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபாய் நாணயம் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி வலம்புரி சங்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வலம்புரி சங்கை அபிஷேகத்திற்கோ இல்லை குபேரருடைய சிலை வச்சிருக்கிறீங்க, விக்கிரகம் வச்சிருக்கிறீங்கன்னா அபிஷேகத்திற்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி அன்றைய தினம் வலம்புரி சங்கிற்கும் நீங்கள் பூஜைகள் செய்ய வேண்டும். அதே மாதிரி என்னதான் நம்ம பூஜைகள் வழிபாடுகள் செய்தாலும் நம்முடைய வீடுகளில் ஒரு சில விஷயங்களை நிச்சயமாக நம்ம கடைபிடிக்க வேண்டும். அப்பதான் மகாலட்சுமி தாயாரின் அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வீட்டில் எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. ஒரு நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வாசனை திரவியங்கள் அது மாதிரி நீங்கள் ரூம் ஸ்ப்ரே மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எப்பவுமே சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துலையும் வாசனை நிறைந்த இடத்துலையும் தான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்குது. நம்ம அழுகையும் கண்ணீருமாய் இருந்தோம் அப்படின்னாலே மூதேவி குடியிருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன குழந்தைங்க கூட பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா 6 மணிக்கு மேலே அழுதுட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பொருள் கேட்டு உள்ள கீழே விழுந்துட்டு அழுதா கூட பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, பொழுதாய் பொம்பளை பிள்ளை நீ அழுகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய பெரியவர்கள் காரணத்தோட தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் அழுதாலோ இல்லை ரொம்ப கவலைப்பட்டாலோ கண்ணீர் விட்டாலோ மூதேவி குடியேறி விடுவாள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்குது. அதனால நம்முடைய வீட்டு பெண்களை எப்பொழுதுமே சிரிக்க சொல்லுங்க. உங்க வீட்டில் குழந்தைங்க பெண் குழந்தைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா சத்தமா சிரிக்க சொல்லுங்க. ஏன்னா இப்போல்லாம் சிரிக்காதீங்க, ஓடாதீங்க, உட்காருங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து விளையாடுங்க அப்படின்லாம் சொல்றோம். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. பெண் பிள்ளைகள் வீட்டில் நீங்க சிரிப்பு சத்தம் எந்த அளவுக்கு கேட்குதோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டில் வாசம் செய்வாள். அதே மாதிரி ஸ்வீட் அதிகமாக நீங்கள் வீடுகளில் என்ன நீங்கள் நெய்வேத்தியம் செய்தாலும் சர்க்கரை பொங்கல், கேசரி, பால் பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம் இது மாதிரி ஸ்வீட் வகைகளையும் நெய்வேத்தியமாக வையுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நிச்சயம் நீங்கள் கனவிலும் எதிர்பாராத வரவு ஏற்படும். அதனால நம்பிக்கையோட இந்த வழிபாடுகள் செய்யுங்கள். நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.